அனைவருக்கும் வணக்கம். புதுமையின் இனிமையும் பழமையின் வளமையும் இணைந்த தனித்துவம் தாய்மொழி மகத்துவம். செம்மொழி எங்கள் தமிழ்மொழி, இது செவிவழி புகும் குயில் மொழி. நன்மொழி 100 மொழியானாலும் எம்மொழி அதிலே முதல் மொழி. வாழ்க என் தமிழ்மொழி, வளர்க என் உயிர்மொழி என்று என் தாய்மொழியான தமிழை போற்றி என் உரையை தொடங்குகிறேன். நான் கோவையிலிருந்து கமலி. தலைப்பு: இயற்கையின் படைப்பில் எது அழகு? இயற்கை என்பது இயல்பாக இருக்கும் தோற்றப்பாடு எனும் பொருள் கொண்டது. இயல்பாக தோன்றி மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் ஆகியவை அனைத்தையும் இணைத்து இயற்கை என்கின்றோம். ஒட்டுமொத்தமாய் இயற்கை என்பது அண்டத்தின் இயற்பியல் என்று கருதப்படுகிறது. எங்கு எதை தொலைத்ததோ தெரியவில்லை, யார் கண்ணுக்கும் தெரியாமல் எதையோ தேடி தினமும் திரிகிறது இன்புற்றும் காற்று. மரமே நீ வெயிலுக்கு நிழல், எறும்புக்கு பாதை, பறவைக்கு நிழற்குடை, சிலந்திக்கு வலை, மண்ணுக்கு உரம், கொடிக்கு பந்தல், கால்நடைக்கு உணவு, நோய்க்கு மருந்து, ஆயுதங்களுக்கு கைப்பிடி, வீட்டிற்கு காவலன், வானுக்கு மழை, குடிசைக்கு கூரை, தாகத்திற்கு நீர், உயிர்களுக்கெல்லாம் உயிர். மரங்களே பூமி சுமந்திடும் பச்சை பிள்ளையே, அழகாய் அசைந்திடும் மயில் தோகையே, சுவாச காற்றாகவும் வாசக்கீற்றாகவும், வெயில் பட்டு வாடினாலும் தீப்பட்டு கருகினாலும் நிழலாகவும் உணவாகவும் உதவிடுவாயே. மரங்கள் இல்லையேல் மழை இல்லை. தூறல் எனும் சாரல் என்னை ஆட்கொள்ளும் போது நாணம் எனும் வெட்கம் என்னுள்ளிருந்து விலகி எங்கேயோ சென்று விடுகிறது. பிறகு என்ன? மலைத்துளிகளின் கீர்த்தனைகளில் நேற்று பிறந்த குழந்தை போலவே தவழ்ந்து வந்து தரம் புரளுகிறோம். இறைவனை நேரில் காண முடியவில்லையே என்று கலங்கும் கண்களுக்கு கண்ணீரை துடைக்க அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதன்தான் மழை. வெண்மையான நிலவே, பச்சை விட இலகுவான நிலவே, இரவில் எட்டி பார்க்கும் சந்திரனே, குளுமை படர் தெரிக்கும் சுடரே, வட்ட வடிவமான பிறையே, பாதி நாட்கள் தேய்ந்து மறைந்து பாதி நாட்கள் தோன்றி வளர்ந்து வித்தை காட்டும் வெண்ணிலவே, தினந்தோறும் காணும் அழகு ஓவியம்தான் இயற்கை. இவ்வுலகையே வியக்க வைக்கிறது உன் அழகு. புல்வெளி மேல் படர்ந்திருக்கும் பனித்துளிகள் அழகு, சில்லென்று தூரும் மலைச்சாரல் அழகு, மரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பாடும் இன்னிசை அழகு, மழைக்காலங்களில் மாலை வேளையில் வரும் வானவில் அழகு, வண்ண வண்ணங்களாய் பூக்கும் பூக்கள் அழகு என்று வர்ணித்து கொண்டே போகலாம். ஆம், இறைவனின் படைப்பில் இயற்கையே அழகுதான். பிரித்து பார்த்து நேசம் காட்டாத ஒன்று இயற்கை மட்டும்தான். வீட்டுக்கு வீடு மரம் வளர்த்து வீதி அனைத்தும் பசுமை செய்வோம். புவியை நாமும் குளிர்வித்து பூ உலகை நாமும் காத்திடுவோம். அழகான சமூகம் நம்முடையது. அதில் இயற்கைதான் நமக்கு கிடைத்த வரம். இயற்கை கடவுளால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாகும். இறைவனின் படைப்பில் இயற்கையே அழகுதான் என்று கூறி இயற்கையை போற்றுவோம், இன்புற்று வாழ்வோமாக. வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.